சோழ நாட்டின் காவலன். பகுதி 3. அறத்தின் வெற்றி. அத்தியாயம் 20. இருமுனை தாக்குதல். விதி தன் நாடகத்தின் இறுதி அங்கத்தை அரங்கேற்ற தயாரானது. அதன் களம் சோழ பேரரசின் 2 முக்கிய நகரங்கள். நாகப்பட்டினத்தில் வாள்களும் வேல்களும் மோதிக்கொண்டிருந்த அதே வேளையில் தஞ்சையில் சூழ்ச்சியும் நம்பிக்கையும் மோதிக்கொண்டிருந்தன. அந்த முழு நிலவு இரவு சோழ நாட்டின் தலைவிதியை தீர்மானிக்கப் போகும் இரவாக மாறவிருந்தது. களம் நாகப்பட்டினம். நாகப்பட்டினம் துறைமுகத்தில் போர் ஓய்ந்து அமைதி திரும்பியிருந்தது. ஆனால் இளவரசர் இராசேந்திரனின் மனதில் அமைதி இல்லை. அவர் சிறைப்பிடிக்கப்பட்ட துரோகி கருணாகரனை விசாரித்தார். தொடக்கத்தில் அவன் எதையும் சொல்ல மறுத்தான். ஆனால் இளவரசரின் இரும்பு கரங்களுக்கு முன்னால் அவன் மெல்ல உண்மைகளை கக்கத் தொடங்கினான். இளவரசே, இது அமைச்சர் விக்ரமகேசரியின் திட்டம். அவர் இன்று இரவு தஞ்சை பெருவுடையார் கோவிலில் மாமன்னரை கொல்ல திட்டமிட்டிருக்கிறார். அதற்காக தன் நம்பிக்கைக்குரிய வீரர்களை யாரும் தெரியாமல் கோவில் வளாகத்திற்குள் சாதாரண மக்கள் போல நுழைய வைத்திருக்கிறார். வழிபாடு முடியும் தருணத்தில் அவர்கள் தாக்குவார்கள். இந்த செய்தியை கேட்டதும் இளவரசரின் இரத்தம் உறைந்து போனது. அவர் தந்தை ஒரு பெரும் ஆபத்தின் பிடியில் இருக்கிறார். வீரபாகு என்று இளவரசர் கர்ஜித்தார். வீரபாகு ஓடி வந்து அவர் முன் நின்றான். நாம் உடனடியாக தஞ்சைக்கு புறப்பட வேண்டும். என் தந்தையின் உயிருக்கு ஆபத்து. ஆனால் இளவரசே, தஞ்சை இங்கிருந்து பல காத தூரத்தில் இருக்கிறது. நாம் விடிய காலையில் புறப்பட்டால் கூட அங்கே சென்றடைய மதியமாகிவிடும். அதற்குள் அங்கே எதுவும் நடக்கலாம் என்றான் வீரபாகு தன் கவலையை வெளிப்படுத்தி. இளவரசர் தன் பாசறையில் வேகமாக நடந்தார். அவர் மனம் ஒரு புயலை போல சுழன்